லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். தஞ்சை மாவட்டம் நடுவிக்கோட்டை கீழத்தெரு பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் நலிம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நடுவுக்கோட்டை கீழத்தெரு பகுதியில் நிற்கிறேன். இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட சாலை குண்டும் குழியுமா இருப்ப இந்த பகுதி மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். இது குறித்து இந்த பகுதி மக்கள் பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்து இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை நம்புது. வணக்கம் சார், இந்த பகுதியில் எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு, இந்த ரோடு எவ்வளவு நாள் இவ்வளவு மோசமா இருக்கு, இது குறித்து இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை மனு கொடுத்திருக்கீங்களா? இந்த ரோடு போட்டு 12 வருஷம் ஆகுது. நடைபெற்ற கலெக்டர் முகாமில் கூட மனு கொடுத்தோம், பிடிஓட மனு கொடுத்து எல்லார்ட்டையும் மனு கொடுத்தும் போடுறது இல்லை. பள்ளிக்கூடத்து வேணும் போக முடியல. மக்கள் போக்குவரத்து ரொம்ப இடையூறாகவும் இருக்குது. ஒரு அவசரத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் முடியாதவர்களுக்கு ஆம்புலன்ஸ் வர சொல்லி போனாலும் அதிலே ரொம்ப வேதனைப்படுறாங்க. வர்ற டிரைவரே வேதனைப்படுறாங்க. ஆட்டோக்காரங்களும் வெளியிலேருந்து வர ஆட்டோக்காரங்க சரியாக வர மாட்டேங்கிறாங்க. ரோடு சரியில்லைன்னு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போகிற ரொம்ப சிரமப்படுறாங்க. வேன் நிறைய ஒரு 10 வேன்ட்ட வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ சரியான பராமரிப்பே இல்லை. இந்த 5 ஆண்டு காலமாக இந்த ரோடை பற்றி எதுவுமே முயற்சி பண்ணவில்லை. நடுவுக்கோட்டைக்குன்னு இந்த சமூகத்துக்கு எந்த ரோடுமே செய்யலை. இதில் நெருக்கி 500-600 குடும்பங்கள் வசித்து வந்துட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப துன்பத்தையும் துயரத்தையும் தான் வாழ்றாங்க. தனி டேங்க் வந்து இந்த 94 கட்டின தனி டேங்கு இடிச்சிட்டாங்க பழுதடைந்த காரணத்தினால. அது 2 வருஷமா தனி டேங்க் இல்லாமல் இந்த தெருவில் தண்ணி வச்சு ரொம்ப சிரமமாக இருக்கு. குடம் தூக்கிட்டு எட்டி போறாங்க. அதுலேயும் ரோட்ல சிரமப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க. வெளியே அடுத்த தெருவில் போய் தான் தண்ணி கொண்டு வர சூழ்நிலையும் இருக்கு. கரண்ட் மின்சாரம் இருந்தால் தண்ணி வரும், இல்லைன்னா அது இல்லை. தண்ணி டேங்க் சப்ளை சுத்தமாகவே இல்லை இங்கே. இது வந்து அரசு கூர்ந்து நடவடிக்கை எடுத்து கூடிய அளவில் அமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோடு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், குண்டு குழியுமா இருக்கு. இதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புலாம் இருக்கு, இது குறித்து உங்க அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட இதுவரை யார்கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருக்கீங்க? இது வரைக்கும் யாரும் அதிகாரி வந்து நடவடிக்கை பார்த்துருக்காங்க? எல்லா கூட்டங்களையும் போய் சந்திக்கிறோம் சார். நாங்கள் சமுதாய கூட்டம் போட்டால் எல்லாத்துலேயும் போய் எழுதியும் கொடுக்குறோம். ரோடு போட்டு தாங்க, எங்களுக்கு மெயினாக ரோடு தான் வேணும். பிள்ளைங்க பஸ் ஏற முடியலை, வண்டி வர மாட்டேங்குது. 2 கிலோமீட்டருக்கு அப்பால போய் பிள்ளைகளை ஏற்றுற மாதிரி இருக்கு. அந்த டயத்துக்கு அந்த பிள்ளைங்களை அனுப்ப முடியலை அவங்களால. திரும்ப வண்டியில் போகிற மாதிரி இருக்கு. வண்டியில் போனாலும் சீக்கிரம் போய் சேரணும்ல. ரோடு சரியில்லை, மேடும் பள்ளமாவே இருக்கு, போக முடியலை. மெயினாக என்ன அப்படின்னா முடியாதவங்களை கொண்டு போக முடியல எங்களால். நிறைய உயிரை நாங்கள் இழந்துட்டு நிற்கிறோம். இப்போக்கி மெயினாக வந்து ரோடை போட்டு தாங்க சார். இந்த நடுவுக்கோட்டை கீழத்தெரு பகுதியில் அதாவது குண்டு குழியுமா உள்ள சாலையை இந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த சாலையை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்பது பகுதி மக்களின் கோரிக்கை உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி.